ஆண்டுக்கு ஒரு முறையும் தேர்தல் வருகின்றது. ஆனால் மக்களாகிய நாம் அந்த தேர்தலை ஏதோ விழா போல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வழக்கம் போல இந்த ஊழல்வாதிகளுக்கும் இந்த அயோக்கியர்களுக்கும் திருடர்களுக்கும் திரும்ப திரும்ப வாக்கு செலுத்திவிட்டு நமது உரிமைகளுக்காக மீண்டும் மீண்டும் இவர்களிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் இவர்களிடத்திலே போராடி கொண்டிருக்கின்றோம். வாக்கு என்பது ஜனநாயக நாட்டில் ஒரு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஆயுதம். ஆனால் அந்த வாக்கை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்த வலிமை மிக்க வாக்கை வைத்து கொண்டு நமக்கான உரிமையை நாம் பெறாமல், ஒரு சரியான மாற்றத்தை தேர்ந்தெடுக்காமல், மாற்று கட்சியை தேர்ந்தெடுக்காமல், சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்காமல், சரியான நாடாளுமன்ற உறுப்பினரை, சட்டமன்ற உறுப்பினரை, சரியான கட்சியை ஆட்சியில் அமர்த்தாமல் இந்த திமுக அதிமுக என்று மாறி 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 50 ஆண்டு காலம் இந்த திருடர்களுக்கு ஓட்டை போட்டு போட்டு நாம ரோட்ல தான் நின்றுட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி 2016 தேர்தல் களத்திற்கு வந்து இன்று 2026 வரை இதுவரை 4 பொது தேர்தல்களை சந்தித்து விட்டு 5வது பொது தேர்தலிலும் தனித்து நின்று போட்டியிடுகின்றது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த நாம் தமிழர் கட்சி என்னதான் நல்ல கொள்கையை சொல்லட்டும், என்னதான் சிறந்த சித்தாந்தத்தை வைத்திருக்கட்டும், என்னதான் இவர்கள் வந்து மக்களுக்கு நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று தூய்மையாக நேர்மையாக உண்மையாக தனித்து நின்றாலும் மீண்டும் மீண்டும் இந்த கொள்ளையர்களுக்கு நாம் வாக்குகளை செலுத்தி கொண்டே இருக்கின்றோம். எனக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு சின்ன கதை சொல்லணும் அப்படின்னு ஒரு தோணுது. இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கலாம், கேட்டிருக்காம இருக்கலாம். அதாவது என்னன்னா, நம்ம நாட்டோட அமைச்சர் ஒருத்தர் நிறைய ஊழல் பண்ற ஒரு அமைச்சர். அவன் திமுக காரன்னு வச்சுக்கங்க, இல்ல அதிமுக அமைச்சர்னு கூட வச்சுக்கங்க. என்ன பண்ணியிருக்காரு? வெளிநாட்டுக்கு வந்து போயிருக்காரு, ஒரு சுற்றுலா போயிருக்காரு. அங்க வந்து வெளிநாட்டு அமைச்சர் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிருக்காரு. இவரும் அந்த அமைச்சரோட வீட்டுக்கு, வெளிநாட்டு வெள்ளைக்காரன் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காரு. போனவர் என்ன பண்ணியிருக்காரு? அவன் வீட்டை பார்த்தோன்னே இவர் வாயை பிளந்துட்டார். ஆஹா, உங்கள் வீடு வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குங்க அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வாங்க பால்கனி வரைக்கும் போவோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு, அங்கே பாருங்க ஒரு பாலம் தெரியுதா அப்படின்னு கையை காட்டி கேட்டிருக்காரு. நம்ம ஊர் அமைச்சர் ஆமாங்க தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் அந்த வெள்ளைக்கார அமைச்சர் சொல்லியிருக்காரு, அந்த பாலம் போடுறதில்ல, வந்த கமிஷன் பணத்தில் தாங்க இந்த வீடு கட்டினேன், அதில் வந்த ஊழல் பணத்தை வச்சு தான் இந்த வீடு கட்டினேன்னு சொல்லியிருக்காரு. இவர் அப்படிங்களா, சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அந்த அமைச்சர் ஒரு நாள் நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் இவர் செய்தியை கேள்விப்பட்டோன்னே, நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க விருந்துக்கு அப்படின்னு இவரும் அழைச்சிருக்காரு. உடனே அந்த வெள்ளைக்கார அமைச்சரும் சரி நாமளும் போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்துருக்காரு. போனவரை என்ன பண்ணிட்டான்? வெள்ளைக்கார அமைச்சர் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பார்த்தா என்னடான்னா, அந்த வெள்ளைக்கார அமைச்சரோட வீட்டை விட இவன் நம்ம அமைச்சரோட வீடு 10 மடங்கு பெரியதா இருந்திருக்குது, அதை விட பிரம்மாண்டமா இருந்திருக்குது. இவன் பார்த்த உடனே மயக்கம் போட்டே விழுந்துட்டான். என்னங்க மயக்கம் போட்டீங்கன்னு தண்ணி அடிச்சு வாங்க பால்கனிக்குன்னு இவனும் கூட்டிட்டு போயிருக்கான். கூட்டிட்டு போயிட்டு அங்க பாருங்க ஒரு பாலம் தெரியுதா அப்படின்னு கையை காட்டியிருக்காரு. நான் அந்த வெள்ளைக்கார அமைச்சர் என்னங்க பாலம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கு நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காரு, பாலம் வர வேண்டியதாக தான் இருந்துச்சுங்க, அந்த காசு இதுதான் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்மளும் திரும்ப 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 என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இவங்களுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம மக்களுக்கு ஒரு மனநிலை இருக்கு, என்ன தெரியுங்களா? திருடுறான் கொள்ளையடிக்கிறானா கூட திறமசாலியா, நல்லா கொள்ளையடிக்கிறான், நல்லா திருடுறான் அப்படிங்கிறது. நல்லவனை பார்த்துட்டா அவன் வந்து ஏமாளி, அவன் வந்து பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலை என்பது இங்க மீண்டும் மீண்டும் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ 2021 நீங்கள் என்ன பண்ணீங்க? அதிமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் பண்ணுது, அதிமுக சரியில்லை அப்படின்னு திமுகவுக்கு வாக்கு செலுத்துறீங்க. இப்போ திமுக என்ன செய்து கொண்டு இருக்கிறது? அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த தேர்தலில் என்ன சொல்கிறோம்? நம்ம வந்து திமுகவை வீட்டுக்கு விரட்ட வேண்டும், அதிமுகவுக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி, அதிமுக வந்தால் இங்கே என்ன மாறிடும்னு நினைக்கிறீங்க? அதிமுக மீண்டும் வந்துருச்சுன்னா என்ன மாறும்? ஒன்றுமே மாறாது. இவன் பண்ணதுக்கு பதிலாக இவன் ஊழல் பண்ணுவான், இவன் கொள்ளையடிச்சதுக்கு பதிலாக இவன் கொள்ளையடிப்பான், இவன் லஞ்சம் வாங்கின பதிலாக இவன் லஞ்சம். மாறி 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 இவர்கள் இதை மட்டும்தான் செய்து கொண்டிருப்பார்கள். நீங்க வந்து என்ன பண்றீங்க? இந்த வாக்கு என்பது ஜனநாயகத்தை நாட்டில் ஒரு மாற்றத்திற்கான புரட்சியை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஆயுதங்க. அந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தாம நீங்க திரும்ப திரும்ப எதற்காக இவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்? என்ன காரணத்துக்கு வாக்கு செலுத்துறீங்க? அதையாவது சொல்லுங்க. 500 ரூபாய்க்கு போடுறீங்க. முன்னாடியாவது தேர்தல் வந்தாதாங்க பரிசு பொருள் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. இப்பெல்லாம் தீபாவளி வந்துட்டா பேசன் வீட்டுக்கு வந்துடுது, அப்புறம் பொங்கல் வந்துட்டா பேசன் வீட்டுக்கு வந்துடுது, ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டா போதும் வீட்டுக்கு உடனே வந்துடுது பெரிய பெரிய படத்தை எல்லாம் போட்டுட்டு. சரி, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறேன். நம்மளுடைய பணத்தை கொள்ளை எடுத்து அந்த பொருளை வாங்கி நமக்கே கொடுக்குறானா இல்லையா?
இவன் ஒழுங்கா ஆட்சி நடத்தினானா அந்த அண்டா குண்டா மூக்குத்தி தோடு தொங்கட்டா இதெல்லாம் நம்மால் வாங்கி கொள்ள முடியுமா முடியாதா? இதை ஏன் நீங்க சிந்திக்கவே மாட்டேங்கிறீங்க? வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்கள் வாக்குகளை செலுத்துவதற்கு முன்னால் உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையை ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? சின்ன குழந்தைங்களுக்கு 2 கிட்னி ஃபெயிலியருங்கிறான், சின்ன குழந்தைக்கு புற்றுநோய்ங்கிறான். ஏன்னா குடிக்கிற நீர் நஞ்சா இருக்குது, சுவாசிக்கிற காற்று நஞ்சா இருக்கு, எல்லாமே நஞ்சா இருக்கு. மனிதன் வாழவே முடியாத நிலைக்கு இந்த பூமியை தள்ளி வச்சிருக்கிறான். எங்கு பார்த்தாலும் கனிம வள கொள்ளை, சுற்றுச்சூழல் மாசுபாடு. இதற்கெல்லாம் யார் காரணம்? ஆட்சியாளர்கள் தான் காரணம். அதை ஏன் சிந்திச்சு நீங்க வாக்கு செலுத்த மாட்டேங்கிறீங்க? திரும்ப திரும்ப நான் இவனுக்கு போடுவேன், இவனுக்கு போடுவேன், இவனுக்கு போடுவேன், என்ன பண்ணி கிழிச்சிட்டான்னு நீங்க மறுபடியும் அவனுக்கே போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க, செலுத்தாம போங்க. நீங்க காசு வாங்கிக்கிட்டே கூட ஓட்டு போட்டா கூட தயவு செஞ்சு ஒரு 1,50,000 வாங்கிட்டாவது போடுங்க. ஏன் போய் 500 ரூபாயும் 1000 ரூபாயும் வாங்கிட்டு மறுபடியும் வாக்கு செலுத்துறீங்க? மக்கள் வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை நினைச்சு வாக்கு செலுத்துங்க. சரி, இவன் 2 பேரும் தான் இப்படி ஊழல் பண்ணிட்டு இருக்கான், நிர்வாக சீர்கேடு இருக்கு, எல்லாமே இருக்கு, தாராளமா மது போய்கிட்டே இருக்கு, மதுக்கடைகளை திறந்து வச்சு 24 மணி நேரமும் தமிழர்கள் எல்லாத்தையும் குடி நோயாளிகளா மாத்திட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இப்ப புதுசா இன்னொருத்தன் வர்றான். உங்களுக்கு ஒண்ணுன்னா விஜய் நிற்பான். எங்க நிற்பான்? இங்க இருந்து கிளம்பி பனையூர்ல போய் நிற்பான். இந்த ஒரு படத்துல ஒரு காமெடி சூரி சொல்லுவான், ஆள் நின்ன இடத்துல அடிப்பான்டா அப்படின்னு. அவனை கூட்டிட்டு போவாங்க. அங்க போனதுக்கப்புறம் பிரச்சனை வந்தானே நின்ன இடத்துல ஒன்று கடிச்சிருவான். என்னடா நின்ன இடத்துல ஒன்று கடிச்சிட்டா அப்படின்னு. நின்ன இடத்துல ஒன்று கடிப்பான்டாடா சொன்னேன், அவன் எங்கடா ஆள் அடிப்பான் நான் எப்படா சொன்னேங்கிற மாதிரி. உங்களுக்கு ஒன்றுனா விஜய் நிற்பான். எங்க நிற்பான்? பனையூர்ல போய் நிற்பான். அதுதான் விஜய் நிற்கிற லட்சணம். ஊழல்ல ஒழிக்க போறேன், மாற்றத்தை கிழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகள் எல்லாம் தான் கட்சியில சேர்த்துக்கிட்டு, லாட்டரி டிக்கெட் வித்தவன் அவன் பல ஆயிரம் கோடியை வச்சிருக்கான அவனை கட்சியில சேர்த்துக்கிட்டு, இங்க இருக்க அமைச்சர் லஞ்சம் ஊழல் பண்ண அமைச்சரை தூக்கி கட்சியில வச்சுக்கிட்டு நான் மாற்றத்தை கொடுத்து கிழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அவனை நம்பி ஒரு கூட்டம் உயிரை கொடுக்குற அளவுக்கு உயிரை கொடுத்துட்டு இருக்கான். தமிழ் சமூகத்துல இவ்வளவு பண்பட்ட ஒரு தமிழ் சமூகத்துல ஏங்க எம்ஜிஆர் வந்த காலத்துல மக்கள்கிட்ட படிப்பறிவு இல்ல, அன்னைக்கு மக்கள் படிப்பறிவு இல்லாம பாமர மக்கள் அந்த அளவுக்கு அவரை பின்தொடர்ந்து போனாங்க. இன்னைக்கு 21வது நூற்றாண்டுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நானோ டெக்னாலஜி இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் இவ்வளவு தற்கூரி இருக்காங்களாடா தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்மளை பார்த்து வியக்க வைக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது இந்த தமிழக வெற்றி கழக கட்சி தான். உண்மையிலேயே நம்ம வடநாட்டுக்காரனை பார்த்து இவ்வளோ நாள் கிண்டல் பண்ணோம், இவன் என்ன வடக்கன்ஸ் அப்படின்னோம், பான்பிராக் வாயன் அப்படின்னு சொன்னோம், அவனை பார்த்து நம்ம கேலி கிண்டல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் வடக்கன்ஸ் வெரி வெரி பெட்டர் தென் அவர் தற்குரீஸ் அப்படிங்கிற மாதிரி இவனை விட இவன் மோசமா இருக்கான். அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தற்குறிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க நாம் தமிழர் கட்சியில ஒரு கூட்டம் நடக்குது, இது எவ்வளவு கண்ணியத்தோடவும் கட்டுப்பாட்டோடவும் ஒழுக்கத்தோடவும் நடக்குது அப்படின்னு பாருங்க. கூட்டம் கூடுது. தயவு செஞ்சு அந்த கூட்டம் கூடுறத பார்த்து கவர்ச்சியை கண்டு மயங்காதீங்க. ஒயின் ஷாப்ல 100 பேர் நிற்கிறான், பழச்சாறு கடையில் 2 பேர் தான் நிற்கிறான். அதுக்காக ஒயின் ஷாப்ல விற்கிற சாராயம் உங்க உடலுக்கு நல்லது, பழச்சாறு வேஸ்ட்டுன்னு சொல்லிடுவீங்களா நீங்க? அதே மாதிரி தான் இதுவும். நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தனும் உண்மையாவே மாற்ற வேணும்னு நினைச்சு, உண்மையாவே படிச்சு இந்த மண்ணை மாற்றணும், மக்களுக்காக எதையாவது செய்யணும்னு நினைச்சு நிற்கிறேன். அதனால தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. சாதி, மதம், திரைக்கவர்ச்சி, சாராயம் இது எதுவுமே இல்லாம ஒரு நேர்மையான அரசியலுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னம் தான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.